ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஜூன் 15ஆம் தேதிக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரம்யா பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு பொண்ணு வந்து சேரி எல்லாம் கட்டிட்டு வர சொல்லி ஒரு ஆள் ஒன்று செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ உடனே அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவாங்க, நீ ஃபஸ்ட்டு போ, பின்னாடியே நான் வரது யாருக்குமே சந்தேகப்படக்கூடாது. கார்த்தி பார்க்கும்போது கார்த்தியோட கண்ணுக்கு வந்து நீ தான் அம்முன்னு தெரியணும், ஆனால் நான் தான் போயிட்டு தீபா வந்து மீட் பண்ணணும். அப்போ நீ வந்து கார்த்திக்கிட்ட வந்து பேசணும் அம்மு மாதிரி, அங்கே வந்து யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த பொண்ணு ஓகே சரி மேடம், அதே மாதிரி நான் பண்ணுறேன் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நேராக அபிராமியும் தீபாவையும் பார்க்கறதுக்காக போவாங்க. அப்போ உடனே அம்மு வரதை பார்த்துட்டு தீபா வந்து வா அம்மு, எங்கே அம்மு போன இவ்வளோ நேரம், உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி மூணு பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல. அப்போ உடனே ரம்யா சொல்லுவாங்க, ஆண்டி இந்த சேரி வந்து உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கா ஆண்டி, யார் ஆண்டி இதை சூஸ் பண்ணது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே அபிராமி சொல்லுவாங்க, கார்த்தி தான் அந்த சேரி வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்போ உடனே ரம்யா சொல்லுவாங்க, ஆண்டி பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கீங்க ஆண்டி, நீனு வேற ஓட்டாத ரம்யா, இவ்வளோ நேரம் மாற்றி மாற்றி தீபாவும் மீனாட்சி என்ன கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ நீ வேற கலாய்க்காத அப்படிங்கிற மாதிரி அபிராமி வந்து அந்த இடத்துல சொல்லுவாங்க. அப்போ உடனே ரம்யா கேட்பாங்க தீபா கிட்ட, சரி தீபா உன்னோட ஹஸ்பண்ட் எங்கே, நான் மீட் பண்ணலாம்னு பார்த்தேன், நான் நிறைய டைம் வந்தும் கூட உன் ஹஸ்பண்ட் வந்து மீட் பண்ண முடியாமல் இப்போ தீபா அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே தீபா சொல்லுவாங்க, வா அம்மா அவர் வெளியில் தான் இருப்பார், நான் போய்ட்டு அவர்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து தீபா வந்து அழைச்சிக்கிட்டு வருவாங்க. அப்போ உடனே ரம்யா வந்து கேட்பாங்க, தீபா அவனோட ஹஸ்பண்ட் வந்து எங்கே நிற்கிறாரு அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து சொல்லுவாங்க, அதோட ப்ளூ சட்டை போட்டுக்கிட்டு நிற்கிறாங்களே அதான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா என்ன சொல்லுவாங்கன்னா, தீபா நீ போய்ட்டு அத்தையை கூட வந்து பார்த்துக்க, நானே அவரை பார்த்து மீட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தீபாவும் உடனே சரி டேமோ, நீ போய்த்து கார்த்திகை பார்த்து மீட் பண்ணி பேசிடி, நான் போய்த்து அத்தையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ஒரு ஆள் செட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணை போய்த்து அம்முன்னு சொல்லிக்கிட்டு கார்த்திகிட்ட போய் பேச சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுமே, என்ன கார்த்தி நல்லா இருக்கீங்களா, நான் தான் தீபாவோட ஃப்ரெண்டு அம்மு வந்து பேசுகிறேன், உங்களை பற்றி நிறையவே தீபா வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் தான் தீபாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே கார்த்தி வந்து கேட்பாங்க, நீங்கள் தான் தீபாவோட ஃப்ரெண்டு அம்முவா, உண்மையாகவே சொல்கிறீங்க அப்படின்னு, நம்பவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி கார்த்தி கேட்பாங்க. அட உண்மையாக தான் கார்த்தி, நான் தான் தீபாவோட ஃப்ரெண்டு, ஏன் நீங்கள் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த பொண்ணு வந்து போயிட்டு வேறு இடத்துல போய் உட்காந்துருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து தீபா கிட்ட கேட்பாங்க, தீபா உன்னோட ஃப்ரெண்டு அம்மா வந்து இங்கே வந்திருக்காங்களா அப்படின்னு. ஆமாம் கார்த்திக் சார், இப்போ தான் உங்களை பார்க்க வந்தாங்க, நான் தான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போனா அவங்களை வந்து காமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீபா வந்து கையோட கார்த்திக் வந்து அழைச்சிக்கிட்டு வருவாங்க. உடனே கார்த்திக் வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு, இவங்க தான் அவனோட ஃப்ரெண்டு அம்முவா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க, இவங்க என்னோட ஃப்ரெண்டு அம்மு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டவரை கார்த்திக் வந்து ரொம்பவே ஷாக்காயிருவாங்க. அப்போ உடனே ரம்யா வந்து ஒரு பொண்ணை செட் பண்ணி வச்சிருப்பாங்களே, அந்த பொண்ணு வந்து சொல்லுவாங்க, நான் தான் தீபாவோட ஃப்ரெண்டு அம்மு, இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு உடனே தீபா சொல்லுவாங்க, சார் சத்தியமாக இந்த பொண்ணு வந்து எனக்கு யாருன்னே தெரியாது சார், என்னோட ஃப்ரெண்டு அம்மு வந்து இந்த பொண்ணு இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்லுவாங்க. அதை கேட்டதோட கார்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழம்பி போயிடுவாங்க. அப்போ உடனே கார்த்தி கேட்பாங்க அந்த பொண்ணுக்கிட்ட, தீபா தான் சொல்கிறாங்களே உங்களை யாருனே தெரியாது, நீங்கள் யார் நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே அந்த பொண்ணு சொல்லுவாங்க, என்னோட ஃப்ரெண்டு பேர் தான் தீபா, என் பேர் தான் அம்மு, இன்றைக்கி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் வந்தேன், ஒருவேளை நம்ம மண்டபம் மாற்றி வந்திருப்போம் போருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரம்யா செட் பண்ண பொண்ணு வந்து அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இதை எல்லாத்தையுமே ரம்யா பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ உடனே ரம்யா என்ன பண்ணச்சேன், நல்ல வேலை மாட்டிக்குவான்னு நினச்சேன், ஒரு வேலை மாட்டிக்கல, அப்பாடா எப்படியோ தப்பிச்சிட்டா, இல்லைனா நம்ம நேரம் மாட்டியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து தீபா கிட்ட கேட்பாங்க, இவங்க வந்து உன்னோட ஃப்ரெண்டு அம்மு இல்லைனா உன்னோட ஃப்ரெண்டு அம்மு எங்கே அப்படின்னு. அதுக்கு உடனே தீபா சொல்லுவாங்க, அவங்க தாங்க எங்கேயாச்சும் இருப்போம், வாங்க எங்கே போய் தேடி பார்க்கலாம், நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா பார்த்தீங்கன்னா கார்த்திக் அழைச்சிக்கிட்டு போவாங்க. தீபா வந்து ரம்யா வந்து எல்லா இடத்துலையுமே தேடி பார்ப்பாங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அந்த ஃபோனையுமே ரம்யா வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து செமையாக கடுப்பாயிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாவை தான் காட்டுறாங்க. ரியா பார்த்தீங்கன்னா மது வீட்டுக்கு வந்துடுறாங்க ஒரு வழியாக காரில். அப்போ ரியா வரதை பார்த்துட்டு மது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபோன் எடுத்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மது போய்த்து கதவை எல்லாம் சாத்திடுறாங்க. அப்போ உடனே ரியா கேட்குறாங்க, எதுக்கு வந்து நீ கதவை எல்லாம் சாத்துற அப்படின்னு. அதுக்கு உடனே மது சொல்கிறாங்க, நம்ம பேசுகிற வந்து யாருக்குமே தெரியக்கூடாது ரியா, அதனால தான் நான் வந்து கதவை சாத்தினேன், நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி மது வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ உடனே மது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கழுத்தில் வந்து கத்தி எடுத்து வச்சுக்கிறாங்க. ரியா நான் சாக போகிறேன் ரியா, என்னை வந்து நீ தடுக்காத. அப்போ உடனே ரியா சொல்கிறாங்க, நீ சாக போகிறேன்னா செது தொலை வேண்டியதானே, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எதுக்கு வந்து என்ன டார்ச்சர் பண்ணுறேன், என்ன எதுவும் மாட்டி விட்டுறதுக்காக நீ பிளான் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே மது சொல்கிறாங்க, அப்போ நான் சாகிறத பற்றி கூட நீ யோசிக்கலை, உன்னோட விஷயத்திலேயும் உன்னோட குறிக்கோளையும் மட்டுமே நீ சரியாக இருக்கே ரியா, இவ்வளோ சீப்பாக இருக்காத ரியா அப்படிங்கிற மாதிரி மது வந்து பேசுகிறாங்க ரியாவை. அப்போ உடனே ரியா சொல்கிறாங்க, நீ சாவுன்னு என்னமோ பண்ணு, எதுக்கு தேவையில்லாமல் என் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கேன், நான் வேற ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் விட்டுட்டு இங்கே வந்துட்டேன் உனக்காக நீ சொன்னங்கிறதுக்காக, மரியாதையாக நீ என்கிட்ட எதுவும் சொல்லணும்னு சொன்னியல, அதை மட்டும் நீ சொல்லி முடி, நான் சீக்கிரம் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து சொல்கிறாங்க. அப்போ உடனே மது வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் உன்னை காதலிச்சது போய் கிடையாது, ஆனால் நீ வந்து வாழ்க்கையில் வந்து பணம் முக்கியம்னு என்னை விட்டுட்டு போய்த்த, அந்த ஆனந்தக்கிட்ட பணம் இருக்கிறதுனால நீ அவனை தேடி போய்த்த, என்கிட்ட எந்த வசதியுமே இல்லாததுனால என்னை வந்து நீ ஏமாற்றிட்ட, அது மட்டும் இல்லை உன்னோட வயத்தில் வந்து என்னோட வாரிசு 2 டைம் வளர்ந்துச்சு, அதை 2மே நீ அபாசன் பண்ணிட்ட, இது மாதிரி என்ன நிறைய டைம் நீ ஏமாற்றிருக்க, இப்போ நீ ஆனந்த எதுக்காக வந்து நீ கல்யாணம் பண்ணியிருக்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், அவன் வந்து சொத்துக்காக அடையிறதுக்கு தானே நீ கல்யாணம் பண்ணியிருக்கிற அப்படிங்கிற மாதிரி மது வந்து கேட்பாங்க.
அப்போ உடனே ரியா வந்து சொல்லுவாங்க, "எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? இப்ப என்ன உனக்கு உண்மை தெரிஞ்சவன் தானே?" "ஆமா, நான் அந்த ஆனந்த வந்து சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணுனேன். நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை, பணம் எதுவுமே உன்கிட்ட இல்ல. அதனால தான் நான் உன்ன விட்டுட்டு வந்தேன். உன்கிட்ட நான் எதிர்பார்த்தேன் எதுவுமே இல்லாதங்கும் பொழுது, உன் குழந்தைய மட்டும் நான் எதுக்காக சுமக்கணும்? அதனால தான் நான் 2 டைம் அபார்ஷன் பண்ணுனேன். ஆனா நான் ஆனந்த்கிட்ட எதிர்பார்த்தத விட எக்கச்சக்க சொத்தும் இருக்குது. அதே மாரி செல்வாக்கு, மதிப்பு எல்லாமே இருக்குது. அதனால நான் ஆசைப்பட்டத அடையிற வரைக்கும் ஆனந்த வந்து நான் விடமாட்டேன்." அப்படின்னு ரியா வந்து அந்த ஃபோன் கேமரா முன்னாடி எல்லா உண்மையுமே சொல்லிருவாங்க. ஃபோன் இருக்கிறது தெரியாம. ரியா சொல்றது பார்த்தீங்கன்னா, மதுவோட ஃபோன்ல வந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரம்யாவ தான் காட்டுறாங்க. ரம்யா உடனே நினைக்கிறாங்க, இதுக்கப்புறம் இந்த கல்யாண மண்டபத்தில இருக்கிறது நமக்கே ஆபத்தா முடிஞ்சிரும். அதனால எப்படியாவது தீபாவுக்கும், கார்த்திக்கும் தெரியாம இந்த கல்யாணத்து மண்டபத்த விட்டு நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆகணும். அப்படி ஒருவேளை இந்த மண்டபத்திலே இருந்தோம்னா, கண்டிப்பா நம்ம கார்த்திகிட்ட வந்து வசமா மாட்டிக்கிடுவோம். அப்படின்னு நினச்சுக்கிட்டு ரம்யா என்ன பண்றாங்கன்னா, எஸ்கேப் ஆயிடலாம்னு நினச்சுக்கிட்டு கார்ல ஏறத்துக்கு வர்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, தீபா என்ன பண்றாங்கன்னா, ரம்யாவோட தோள்ல வந்து கைய வைக்கிறாங்க. அப்போ உடனே தீபா வந்து கேட்கறாங்க, "இவ்வளோ நேரம் எங்கடி அம்மு போன? உன்ன தாண்டி நான் தேடிக்கிட்டு இருந்தேன்." அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ரம்யாவுக்கு வந்து வாரி தூக்கி போட்டுருது. அப்போ உடனே தீபா வந்து சொல்றாங்க, "இவ்வளோ நேரம் என் ஹஸ்பண்டும் உன்ன தாண்டி தேடிக்கிட்டு இருந்தாங்க. வாடி அவர்ட்ட வந்து உன்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி ரம்யா வந்து தீபா வந்து கூப்பிடுறாங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா, என்ன பண்றதுன்னே தெரியாம பதட்டத்தில வந்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயய்யோ! தீபா வேற கூப்பிடுறாளே! கண்டிப்பா இந்த டைம் போய்ட்டு நம்ம கார்த்திக்க வந்து மீட் பண்ணோம்னா, கண்டிப்பா நம்ம வந்து மாட்டிக்கிடுவோமே! அப்புறம் கார்த்திக் வந்து எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போயிருமே! அப்படிங்கிற மாரி ரம்யா வந்து அந்த இடத்துல ரொம்பவே பயப்படுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ரம்யா வந்து சொல்றாங்க, "தீபா எனக்கு முக்கியமான வேலை இருக்குடி. நான் கிளம்பணும்டி." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. தீபா பார்த்தீங்கன்னா, கேட்குற மாரி இல்ல. "இல்லடி அம்மு, இவ்வளோ தூரம் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து நீ மீட் பண்ணாம போக்கூடாதுடி. என்னோட ஹஸ்பண்ட் வந்து நீ கண்டிப்பா மீட் பண்ணியே ஆகணும்டி." அப்படின்னு சொல்லிட்டு தீபா என்ன பண்றாங்கன்னா, ரம்யா வந்து கையோட அழைச்சுக்கிட்டு வராங்க கார்த்திய பார்க்கறதுக்காக. கார்த்தி பார்த்தீங்கன்னா, ஃபோன் பேசிக்கிட்டு நிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, "என்னடா தீபா வந்து ரம்யா கைய புடிச்சு அழைச்சுக்கிட்டு போறாளே! ஒருவேளை கார்த்தி வந்து பார்த்துட்டா என்ன பண்றது? நம்ம போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட்டா போயிருமே!" அப்படிங்கிற மாரி ஐஸ்வர்யா வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே ஐஸ்வர்யா என்ன பண்றாங்கன்னா, ரியா வந்து தேடுறாங்க. இந்த விஷயத்த வந்து ரியா கிட்ட எப்படியாச்சும் சொல்லணும் அப்படின்ட்டு ரியா வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, தீபா வந்து ரம்யா வந்து கார்த்திக் அழைச்சிட்டு போயிட்டு, "கார்த்திக் சார் இங்க பாருங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே கார்த்திக் திரும்பி பார்க்குறாங்க. அப்போ உடனே கார்த்திக் வந்து ரம்யா பார்த்துட்டு செமையா ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ உடனே தீபா வந்து சொல்றாங்க, "கார்த்திக் சார் இவ்வளோ நாளா கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, என்னோட ஃப்ரெண்ட் அம்மு யாருன்னு, இவங்க தான் சார் பாருங்க சார்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பார்த்ததோட கார்த்திக் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்போ உடனே கார்த்திக் சொல்றாங்க, "தீபா இவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இவங்கள வந்து நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அத கேட்டுட்டு தீபாவும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ உடனே தீபா கேட்குறாங்க, "எங்க கார்த்திக் சார் பார்த்துருக்கீங்க?" அப்படின்னு. "அதெல்லாம் நான் பொறுமையா சொல்றேன் தீபா. இவங்க தான் என்னோட அம்முன்னு எனக்கு தெரிஞ்சிட்டல. இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கார்த்திக் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ உடனே தீபா வந்து ரம்யா கிட்ட கேட்குறாங்க, "ஏன்டி அம்மு உன்ன வந்து அவர் தெரியும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எதுக்கு உன்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு? இதுக்கு முன்னாடி நீ ஏற்கனவே கார்த்திக் வந்து மீட் பண்ணியிருக்கியா?" அப்படிங்கிற மாரி ரம்யா கிட்ட கேட்குறாங்க தீபா. அப்போ உடனே ரம்யா என்ன சொல்றாங்கன்னா, "இவர வந்து எங்கேயோ பார்த்த மாரி தாண்டி இருக்குது. ஆனா எங்க பார்த்தேன்னு தான் தெரியல. ஆனா என்னையும் இவரு பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதாண்டி எனக்கே குழப்பமா இருக்குது." அப்படிங்கிற மாரி ரம்யா வந்து அந்த இடத்துல பேசி சமாளிச்சிடுறாங்க. அப்ப தீபாவுக்கு பார்த்தீங்கன்னா, ரம்யா மேல வந்து ரொம்பவே டவுட் வந்துருது. கார்த்திக் சார் வந்து ஒரு விஷயத்த இப்படியெல்லாம் சொல்ல மாட்டாரு. ரம்யா வந்து ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கேன்னு வேற சொல்லியிருக்காரே! அப்படின்னு நினச்சுக்கிட்டு தீபா பார்த்தீங்கன்னா, ரம்யா வந்து ரொம்ப சந்தேகப்படுறாங்க. அப்போ உடனே ரம்யா என்ன சொல்றாங்கன்னா தீபா கிட்ட, "தீபா எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குடி. நான் போயிட்டு வந்துடுறேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு, "அதான் ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டானடி. நான் கிளம்புறேன் தீபா. கோச்சுக்காத தீபா" அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரியாவ தான் காமிப்பாங்க. ரியா கிட்ட வந்து எல்லா உண்மையுமே மது வந்து வாங்கிருவாங்க.